ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் செல்ல பிராணிகளை வளர்க்கும் போது நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அது செய்யும் சேட்டைகள் நம் மனதை கவரும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அதை வளர்ப்பவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா இப்படி சொல்ற? ஏதோ எங்கள் ரிலாக்ஸேஷனுக்காக நாங்கள் ஒரு பிராணியை எடுத்து வளர்க்குறோம், இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ வாங்க, நம் வீட்டு செல்ல பிராணியான பூனையை வளர்க்கும் போது நாம் அதிகம் சந்திக்கும் 10 பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் நான் சொல்ல போகிற 6வது பிரச்சனை நம்மளை அழ வைக்கக்கூடிய ஒன்று. இப்போ வாங்க டைரக்டாக வீடியோக்குள்ள போகலாம். முதல் பிரச்சனை, நாம யாராவது ஒருத்தர் வீட்டில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அதுங்களை பார்த்துக்கிறதுக்கு. அப்பதான் நாம நேரத்துக்கு பூனைகளுக்கு உணவு வைக்க முடியும், அதை பராமரிக்க முடியும். அப்படி இல்லாம நாம எல்லோரும் சேர்ந்து எங்கேயாவது கிளம்பி போயிட்டோம்னா அதுங்க ஒரு நாள் பார்க்கும், 2 நாள் பார்க்கும். அட போங்கடா லூசுங்களா, எங்களை இவங்க வளர்க்க வந்தாங்களா இல்ல பட்டினி போட கொண்டு வந்தாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஓடி போயிரும். வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுட்டு போனாலும் அது 1 நாள் 2 நாள் தான் இருக்கும். அப்புறம் சரியான உணவு கிடைக்காம அங்கேயே யூரின் மோஷன் போயிட்டு பார்க்க ஆள் இல்லாம இடத்தை அசுத்தம் பண்ணி வச்சிருக்கும். அதுவும் சோர்வாகி நோய்வாய்ப்படும் அபாயமும் ஏற்படும். 2வது பிரச்சனை, நம் வீட்டு பூனைகள் அக்கம் பக்கம் வீடுகளுக்கு சென்றால் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அட்லீஸ்ட் ஹாய் சொல்வார்கள். இல்லை முசுடுகளாக இருந்தால் சை தூரப்போ அப்படின்னு ஓட்டி விடுவார்கள். கொல்லிவாயாக இருந்தால் சனியன் பீடை என்று திட்டுவார்கள், அதன் மேல் கல் எறிவார்கள். கொலைகார பாவிகளாக இருந்தால் அதற்கு பாய்சன் வைத்து கொல்லக்கூட தயங்க மாட்டார்கள். எனவே நம் பூனைகளை நாம எப்பவும் அக்கம் பக்கம் விடாம பத்திரமா பார்த்துக்கணும். ஆனா அவை இருக்குமா என்ன? என்னாலெல்லாம் ஊர் சுத்தாம இருக்க முடியாதுன்னு கிளம்பி போயிருங்க. அப்புறம் அசிங்கப்பட்டு வருங்க, இல்லைன்னா வராமலே எங்கேயாவது போயிருங்க. இதை பார்த்து நமக்கு தான் மனசு மிகவும் வருத்தப்படும். 3வது பிரச்சனை, அவை வெளியே செல்லும் போது அதுக்கு வேற பிராணிகள்னால ஏற்படும் பிரச்சனைகள். ஒரே வீட்டில் வளர்க்கப்படும் நாய் பூனைகள் போன்றவை ஒற்றுமையாக வேணா இருக்கலாம். ஆனா வீதிகளில் இருக்கும் நாய்கள்னால பூனைகளுக்கு எப்பவுமே பிரச்சனை தான். அவை திடீரென்று பூனைகள் மேல பாய்ந்து கடித்து குதறிவிடும். மேலும் சில சமயம் வீதி பூனைகள் கூட, முக்கியமா ஆண் பூனைகள் நம் பூனைகளுடன் ஆக்ரோஷமா சண்டைக்கு வரும். அதனால நம்ம பூனைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம். மேலும் விஷ ஜந்துக்களான பாம்பு போன்றவைகளாலும் பூனைகளின் உயிருக்கு ஆபத்து உள்ளது. அதனால நம் பூனைகளை இதுங்க கிட்ட இருந்து நாம காப்பாத்துறது ஒரு பெரிய பிரச்சனையாதான் இருக்குது. 4வது பிரச்சனை, பூனைகளுக்கு வைக்கும் உணவுகள் ஆரோக்கியமானதாக இருக்கணும். ஏதோ வளர்க்குறோம், என்னமோ ஒன்று சாப்பிட போடுறோம் அப்படின்னு இல்லாம அதுக்கு சத்தான உணவுகளை வைப்பது அவசியம். அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் சமீபத்தில் போட்ட வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்படி நாம் நல்ல உணவுகளை அதற்கு பசிக்கும் நேரத்தில் கரெக்டாக கொடுக்கறதுனால அதன் ஆரோக்கியமும் ஆயுட்காலமும் அதிகமாகுது. அப்படி போடாமல் இருந்தால் அதுவும் அதற்கு ஆரோக்கிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. 5வது பிரச்சனை, பூனைகள் போடும் அதிகப்படியான குட்டிகள். பூனைகள் எப்போதும் வருடத்துல 2 அல்லது 3 முறை குட்டிகள் போடும். ஒரு முறை போடும் குட்டிகளின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் 2, அதிகபட்சம் 6. இப்படி இருக்கக்குள்ள அதை மெயின்டைன் பண்ண கண்டிப்பா முடியாது. குட்டிகளை நாம அடாப்ஷனுக்கு கொடுத்து தான் ஆகணும். இந்த குட்டிகளும் பெரிதாகி குட்டிகள் போட ஆரம்பிக்கும். இதை நம்மளால சமாளிக்கவே முடியாது, கண்டிப்பா திணறி போயிருவோம். அதனால பூனைகளுக்கு கருத்தடை ஆபரேஷன் பண்றது மிகவும் முக்கியமாகிறது. உங்களுக்கு பூனை கருத்தடை பற்றிய டீடைல்ஸ் வேணும்னா என்னுடைய பழைய வீடியோவை பாருங்க, அதுல உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். 6வது பிரச்சனை மிக மிக முக்கியமான, நம்மளை அழ வைக்கக்கூடிய பிரச்சனை. நம்முடைய செல்ல பிராணிகளான பூனைகள் பல்வேறு காரணங்கள்னால நம்ம வீட்டை விட்டு போயிருதுங்க. சில சமயம் அவை திரும்பி வந்துடும், சில சமயம் அவை வராமலும் போயிடும்.
பல நாட்கள் பல வருடங்கள் செல்லமா வளர்த்த இவை காணாமல் போயிருச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறது சுலபம் இல்லை. அதே தானாக நம்ம வீட்டுக்கு வந்தாதான் உண்டு, இல்லைன்னா அதன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு இருக்கலாம். பூனைகள் எந்தெந்த காரணங்கள்னால காணாமல் போக வாய்ப்பு இருக்குன்னு என்னோட பெரிய வீடியோவில் சொல்லியிருக்கேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவை காணாமல் போய் எங்கேயாவது வாழ்ந்துட்டாலும் பரவாயில்ல, பூனை கறி சாப்பிடும் அரக்கர்கள் கிட்ட மாட்டி செத்து போயிருந்தா நாம கண்ணீர் தான் வடிக்கணும், வேற வழியே இல்லை. 7வது பிரச்சனை வீடு ஷிஃப்ட் பண்றது. நாம ஒரு வீட்டில் பூனை வளர்த்துக்கிட்டு இருக்கோம்னா அந்த இடம் மட்டும்தான் அந்த பூனைக்கு நல்லா பழகி போய் இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள வீடு ஷிஃப்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அந்த பூனை புது வீட்டுக்கு உடனே பழக்கமாகாது, அதுக்கு குழப்பமாகி விடும். அதனால அது புது வீட்டில் நல்லா பழகிற வரை அதை சில நாட்கள் அடைத்து வளர்க்க வேண்டி வரும். இல்லைன்னா அது ஓட்டம் பிடித்து விடும். அதனால இதுவும் ஒரு பிரச்சனை தான். 8வது பிரச்சனை பூனை வளர்க்கும் நமக்கு அதனால சில சமயம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். பூனையை ஃபோர்ஸா தூக்கிறது, அதுக்கு பிடிக்காத செயல்களை செய்வதால அது கடுப்பாகி நம்மளை பூரிவிடும் அல்லது கடித்து வைத்து விடும். இந்த லூசு நம்மளை நிம்மதியா இருக்க விடமாட்டான் போல் இருக்கே அப்படின்னு கோபம் வந்து நல்லா பூரி விட்டுரும் அல்லது நறுக்குன்னு கடிச்சு வைத்து விடும். அதனால நாம பூனைய லேசா கொஞ்சனோமா, அதுக்கு சாப்பாடு வச்சோமா, அதனுடைய சேட்டைகளை ரசிச்சோமான்னு கம்முன்னு போயிடணும். அதிகமா வச்சுக்கிட்டோம்னா அது கடிக்கும், பூரும், அடிக்கவும் செய்யும். 9வது பிரச்சனை அதனால நமக்கு அலர்ஜி உண்டாவது. இந்த அலர்ஜி எல்லோருக்கும் உண்டாவது இல்லை. ஏற்கனவே சுவாச கோளாறுகள், அலர்ஜி போன்ற பிரச்சனை உள்ளவர்களுக்கு பூனையின் முடியினாலேயோ அல்லது வேறு காரணங்கள்னாலேயோ அலர்ஜி ஏற்படலாம். ஆனா சாதாரண ஆட்களுக்கு பூனை வளர்க்கறதுனால இம்யூனிட்டி அதிகமாகும் அப்படின்னு தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. அதனால ஏற்கனவே நோய் இருக்கிறவங்க மட்டும் இதை வளர்க்காம இருக்கலாம். அது யூரின் மோஷன் போகிறதுக்கு வெளியே பழக்கி விடலாம் அல்லது ஒரு லிட்டர் பாக்ஸ் வீட்டில் வச்சு விட்டுறலாம். அவ்வப்போது அதை சுத்தம் பண்ணி வச்சா எந்த பிரச்சனையும் இருக்காது. 10வது பிரச்சனை அது நோய்வாய்ப்படும் அபாயம். மனிதர்களைப் போல பூனைகளும் அவ்வப்போது நோய்வாய்ப்படும் அபாயம் உள்ளது. அந்த சமயங்கள்ல நாம அதை வெட்டினரி டாக்டர் கிட்ட காட்டி சரியாக்கணும். இல்லைன்னா அதன் ஆயுட்காலம் குறைந்து இறந்துவிட கூடும். விலங்குகளை மனிதன் தனக்கு வேலை வாங்கவும் தன்னுடைய பெனிஃபிட்டுக்காகவும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை வளர்த்துட்டு தான் வரான். ஆனா பூனைகள் மட்டும் நம்மள வேலை வாங்கவும் அதுங்க பெனிஃபிட்டுக்காகவும் வச்சிருக்குதுங்கன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். அதுதான் உண்மையும் கூட. அது பசிச்சு சாப்பாடு கேட்கக்குள்ள அதுக்கு கரெக்டா நாம சாப்பாடு வச்சிடணும். இல்லைன்னா அது கோவிச்சிட்டு ஓடி போயிடும். அது தூங்கக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம அமைதியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா கோவிச்சிட்டு ஓடி போயிடும். அதை ஃபோர்ஸா தூக்கி இறண்டிக்கிட்டே இருந்தோம்னா கோவிச்சிட்டு வீட்டுக்கே வராது. அதுதான் பூனைகளின் ஸ்பெஷல் குணமே. அது தன்னை பெரிய அப்பாட்டக்கர்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்குதுங்க. நாம அதனுடைய வேலையாட்கள் அப்படின்னு அதுங்க நினைச்சுக்கிறதுங்க. இப்படி இருந்தும் இந்த குட்டி செல்லங்களை நாம விரும்பி வளர்க்க காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதனுடைய கியூட்னஸ் மற்றும் அதனுடைய சேட்டைகள், இதுதான் முக்கிய காரணம். அதை பார்த்தாலே நமக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்படியே வேப்பரா ஓடி போயிரும். என்னதான் பூனைகள் அதன் குட்டிகள் நமக்கு பிரச்சனைகளை பண்ணாலும் நாம அந்த பிரச்சனைகளை தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு அதை அன்பாகவும் பாசமாகவும் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ செல்லப்பிராணிகளை வளர்க்கும் எல்லோரும் மனித தெய்வங்கள் தான். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பூனை வளர்க்கும் நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.